அந்த 40,000 கோடி ரூபாயிலே வர வேண்டிய அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு சர்க்காரின் கையாளாகாத நடவடிக்கைகளால் ஆந்திராவுக்கு போயிட்டு நம்ம ஊர் நரிமணத்துக்கு வர வேண்டிய 40,000 கோடி திட்டம் இன்றைக்கு இல்லை. தடுத்து நிறுத்த திமுக ஆட்சி தயாரா? திரும்ப கொண்டு வர ஸ்டாலின் தயாரா? இங்க இருக்கிற பிஜேபி அதை பேசி கொண்டு வர தயாரா? அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க கூட அவங்க இந்த சர்க்கரை யாரு போட்டு நம்ம பொங்க வைக்கிறோமோ வெள்ளம் தான் போட்டு போங்க. என்ன சொல்றான், அந்த ரகசியம் என்னிடம் தான் இருக்கு, நான் அதை நான் ரத்து செஞ்சிருவேன் அப்படிங்கிறான். இப்ப 4 ஆண்டு அது முதல்ல ஒரு கோடி வேலையை போய் நான் 50,000 கைகள் துவங்குறேன். அவனுக்கு 50,000 கைகள் துவங்கி அந்த சேலத்தில் நடந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 108வது பிறந்தநாள் விழாவை நாகை சட்டமன்ற தொகுதி அளவிலே நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி இந்த இன்பநிதி என்ன பண்றாருன்னா, சத்தியமா உண்மை போடுற மனுஷன் முகத்தை கூட பார்க்கலங்க, கும்பிட வேண்டாம், கைய தொங்க விடாத வேண்டாம், கையையும் கட்டிக்கிட்டாங்க. அடிக்கல் நாட்டினார். நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன். 40,000 கோடி அதற்கான நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. நம்முடைய விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் கொடுக்கப்பட்டு விட்டதை கொடுத்து விட்டார்கள். பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே கொடுத்து விட்டார்கள். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலவரம்? அந்த 40,000 கோடி ரூபாயிலே வர வேண்டிய அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு சர்க்காரின் கையாளாகாத நடவடிக்கைகளால் ஆந்திராவுக்கு போயிட்டுங்க. நம்ம ஊர் நரிமணத்துக்கு வர வேண்டிய 40,000 கோடி திட்டம் இன்றைக்கு இல்லை. ஆந்திராவுக்கு போயிட்டு தடுத்து நிறுத்த திமுக ஆட்சி தயாரா? திரும்ப கொண்டு வர ஸ்டாலின் தயாரா? இங்க இருக்கிற பிஜேபி அதை பேசி கொண்டு வர தயாரா? யாரும் பேசல, வாயை துறக்கல, மௌனமா விட்டுட்டாங்க. போயிட்டு இருக்கு தொழிற்சாலை. மின்சார கட்டண உயர்வால் தமிழ்நாட்டில் எல்லாரும் தொழிலை விட்டுட்டு ஓடுறாங்க. ஜவுளி தொழில் நலிந்து விட்டது. நாளைக்கு வேணா பேசும் ஒரே மேடையில் என்ன ஆஸ்பத்திரி நடத்துற, என்ன மக்களை காப்பாற்ற போற, மக்கள் உயிருக்கு இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் இருக்கிறது மருத்துவமனையில. இதான அரசாங்க ஆஸ்பத்திரியோட நிலைமை. யாருக்கு என்ன இருக்கு, எந்த துறையில என்ன, எல்லாரும் போராட்டம். ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், எந்த பயனும் இல்லை. அரசு ஊழியர்கள் போராட்டம், பழைய ஓய்வூதியத்தை குடு 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 போராட்டம். ஒன்னுக்கும் பேச்சு இல்லை. ஒருங்கிணைந்த மத்திய அரசு கொடுத்திருக்குது ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏத்துக்க தயாரா இல்லை. யார் போராட்டம் சொல்லுங்க? அனைத்து தரப்பும் போராட்டம். மின்சார கட்டணம், ஐயோ என்ன வேலை, என்ன உச்சம், எவ்வளவு உயர்வு. சிறு குறு தொழில்கள் நலிந்து விட்டது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் அவருடைய தலைமையை ஏற்று கழகத்தினுடைய இன்றைக்கு கழகத்தில் இணைகிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.